தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்க அறிவிக்கப்பட்டு இதுவரை 1,84,000 இணைப்புகள் 2,184 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டிருக்கிறதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் 26,223 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசால நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலா சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 105 ரூபாயும் பிற ரகங்களுக்கு 130 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது. கரும்பு விவசாயியுடைய நலன் கருதி ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆதார விலையான ஒரு டன்னுக்கு 3,151 ரூபாய்க்கு மேல 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையா வழங்குகிறோம். இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுனாலதான் வேளாண்மையும் பிறகு இருக்கு, உழவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு பெற்றுள்ள இடங்களை சொல்லணும்னா சிறு தானியங்கள் கேழ்வரகு, எள் மற்றும் துவரையில் முதலிடம், மக்காச்சோளம், மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல 2வது இடம், குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடையில 3வது இடம். இப்படி வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் தான் கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தணும். நகரங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு இணையான வளர்ச்சி அடையணும்னு அனைத்து கிராம அண்ணா மறுவழி திட்டத்தை இணைச்சு மொத்தம் இருக்கக்கூடிய 12,525 கிராம ஊராட்சிகளையும் இதில் செயல்படுத்தப்பட்டு வருது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தணும். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் விளைவிக்கிறத ஊக்கப்படுத்த அதற்காக இந்த திட்டத்தில் 20 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நிற்கிறவங்க நாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.